சோத்தில் உப்பு போட்டு தான் சாப்பிட்றியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. ஐடி பீப்புள் பார்த்து ஒரு சின்ன ஒரு சமூகத்தை பார்த்து கேள்வி கேட்டிருக்காரு நம்ம சீப்பு செந்தில் என்று அழைக்கப்படக்கூடிய அண்டா செந்தில். தாவேக்காவுக்கு அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்களாம் ஐடி செக்டார் பீப்புள். அதுக்காக ஐடி இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தது திமுக தான், உன்னை கம்ப்யூட்டர் படிக்க வச்சதே திமுக தான். உங்கள் அப்பா படிச்சிருப்பாரா குஜராத்தில், இது மத்திய பிரதேசில் கிடையாது, பீகாரில் கிடையாது, ஐடி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இதெல்லாம் கொண்டு வந்தது நாங்கள் தான். இதெல்லாம் நன்றி விசுவாசம் இல்லாமல் உனக்கு போய் நீ போய் தாவேக்காக்க போய் போட்டிருக்கிய அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு சூடான கேள்வியை கேட்குற மாதிரி ஒரு தேவையில்லாத கேள்வியை கேட்டிருக்காரு நம்ம அண்டா செந்தில். உன்னியமாக அவங்களாவது வேலை பார்த்து ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் போய் வேலை பார்த்து அவன் சம்பளம் வாங்கி அந்த வேலையை வாங்குறதுக்கு அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான். இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு ப்ராஜெக்டில் போய் கஷ்டப்பட்டு மண்டையை கசக்கி வேலை பார்த்து சம்பளம் வாங்கி அவன் சொந்தமாக கடைக்கு போய் அவன் காசில் உப்பு வாங்கி அவன் சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றான். ஆனால் நீ அப்படி இல்லையே. நீ அறிவாலயத்தில் போடக்கூடிய பிச்சை உப்பை தானே பிறக்கி தின்னு, அவன் போட்டு உதுத்து போட்டிருப்பான், அதை பிறக்கி தின்னு அதிலேருந்து வர்ற உப்பை தான் நீ போட்டு திங்கங்கிறது வித்தியாசம் இருக்குது. அவங்களுக்கு உனக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீ கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து சீப்பான ஆள்கள் கிடையாது. உண்மையிலே இந்த ஐடி பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்கெல்லாம் சேர்ந்து தான் உன்னை தூக்கியும் கொண்டாடினாங்க, அவங்க தான் உன்னை தூக்கி போட்டு மிதித்தாங்க. எல்லா மக்களும் அப்படி தான். அரசியல் என்பது ஜனநாயகம் என்பது, ஜனநாயகத்தில் வந்து யார், ஜனநாயகத்தினுடைய முதலாளிகள் எஜமானர்கள் வந்து வாக்காளர்கள் தான். வாக்காளர் தான் உன்னை வாக்கு போட்டு உன்னை வந்து அந்த இடத்துல போய் வச்சாங்க. அதே வாக்காளர்களாக உன்னை தூக்கி எறியவும் போகிறாங்க. ரெண்டும் அவங்க தான் செய்ய போகிறாங்க. நீ சரியாக இருந்தால் உன்னை தூக்கி வைப்பாங்க, சரியாக இல்லைன்னா தூக்கி வெளியேற போகிறாங்க. இதில் நன்றி விசுவாசம் என்ன இருக்குது, நீ இந்த வேலையெல்லாம் செய்வே அப்படின்னு சொல்லி நம்பி தான் உன்னை வைப்பாங்க. அதே இதை நீ ஒழுங்காக செய்யலைன்னா உன்னை தூக்கி எறிவாங்க. இதுதானடா ஜனநாயகம். இது தெரியாமல் வாக்கு மாற்றி போட்டால் நீ எந்த விசுவாசம் இல்லாமல் இருக்கியே, என்னைய மாதிரி ஊப்பியாகவே இரு, நான் கொத்தடிமையாகவே ஒருத்தன் ஆண்டுட்டு இருப்பான், ஒருத்தன் அப்பா ஆளுவான், பையன் ஆளுவான், அதுக்கடுத்து அவன் பேரன் ஆளுவான், இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நாங்கள் கொத்தடிமையாகவே இருக்கணும்னு உன்னைய மாதிரி எல்லோரும் உன்னைய மாதிரி கொத்தடிமை அடிமை ஜந்துன்னு நினச்சியா? எல்லாவனுக்கும் சுய அறிவோடும் சுய புத்தியோடும் நீங்கள் சொல்லக்கூடிய பகுத்தாய்ந்து அறியக்கூடிய அறிவும் இருக்க போய் தான் உங்களை வேண்டான்னு சொல்லிவிட்டு அவனுக்கு ஓட்டு போட்டிருக்கான். அவன் சரியில்லைனா அவனையும் தூக்கி எறிவான். அதுதான் வாக்காளர். நீ யார் கரெக்டாக இருக்காங்களோ அவனுக்கு போடுவான், இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிட்டே இருப்பான். அதுதான் ஜனநாயகம். இதுக்கு போய் நீ இந்த கேள்வியை கேட்டிருக்கிய, உனக்கு எந்த தார்மீக உரிமை இருக்குது? இந்த கேள்வியை கேட்கறதுக்கான அதிகாரமோ உனக்கு உரிமையே இருக்கா? இது எப்படிப்பட்ட விளைவுகளை சந்திக்குங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இந்த கேள்வியை கேட்டுட்டிங்களா? நீ தான் வந்து அரசியல்வாதி, நான் அரசியல் விமர்சகர் என்னன்னு சொல்லிட்டு, அரசியல் விமர்சகர் என்ன அரசியல்வாதி இல்லை, அரசியல் விமர்சகர்னு சொல்லிட்டு எல்லா டிவிலையும் போய் உட்காந்துக்கிட்டு திமுகவுக்கு செம்பு ஜால்ரா வந்து மிகப்பெரிய ஒரு ஜால்ராவை அடிச்சுக்கிட்டு, சின்ன ஜால்ரா கூட இல்லை, பெரிய ஜால்ரா. நீ அண்டான்னு சொல்லி, நான் சின்ன செம்பு கிடையாது அண்டான்னு இல்லை, நீ ஜால்ரா கிடையாது, பெரிய ஜால்ரா. அந்த ஜால்ராவை அடிச்சுட்டு நீ ஒரு எலெக்ஷனுக்கு வந்து கேம்பெயினும் பண்ணிக்கிட்டு நீ வாக்காளரை பார்த்து கேட்கக்கூடிய கேள்விக்கு உனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? அரசியல் சாசனத்துலேயே உனக்கு இதை கேட்குறதுக்கான அதிகாரம் உனக்கு கிடையாது. நான் ஓட்டு போட்டதாங்க போடலை, போட்டால் நன்றி தெரிவிக்கலாம், போடலைன்னா அடுத்த தடவை பார்ப்போன்னு சொல்லக்கூடியது தான் ஜனநாயகம். இதை நீ ஓவராக இன்றைக்கி திமுகவுக்கும் பெரிய மண்ணள்ளி போடலை, நீ பெரிய கங்கள்ளி போட்டிருக்க, அதை பின்னாடி ஃபீல் பண்ணுவேன். இதனுடைய நீ திருநெல்வேலி வள்ளியூர்லேருந்து வந்த ஒரு ஆளுன்னு தெரியும். திமுகவுக்கு திருநெல்வேலியிலேருந்து கிடைச்ச ஒரு பெரிய அவமானம் இந்த செந்தில்வேலு. இவனை வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில் இவ்வளோ நாள் வச்சுருந்து எவ்வளோ பெரிய கேடு விளைவிச்சிருப்பான், என்னெல்லாம் பண்ணியிருப்பான்னு பாருங்கள். ஒட்டுமொத்த ஊடகங்களே வந்து அறமிழந்து போயிட்டுருக்கு. அதில் இவனை மாதிரி ஆட்கள் கூட கொஞ்சம் உங்களை பத்திரிக்கையாளருங்கிற ஒரு மதிப்பிடையே அகல பாதாளத்து ஏற்கனவே அது அப்படி தான் இருக்குது. இதை அகல பாதாளத்தில் கொண்டு போய் இருக்கிறதுக்கு இவன் தான் காரணமாக இருப்பான்னு நினைக்கிறேன். சீப்பு செந்தில், உங்களுக்கு நாவடக்கம் தேவை. உங்களுடைய அனைத்து ஐடி மக்களுக்கும் மிகப்பெரிய பதில் மரியாதையை வந்து கவனத்தோடு மரியாதையாக செய்வார்கள் என எதிர்பார்ப்போம். நன்றி, வணக்கம்.